தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு இந்த Y பிரிவு செக்யூரிட்டி வந்து அவசியமா இல்ல அத்தியாவசியமா அப்படின்றத வாங்க பார்க்கலாம். சினிமாவுல சாதிச்ச தளபதி விஜய் அவர்கள் அரசியல்லையும் சாதிப்பாரா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா சாதிப்பாருங்க. ஏன்னா அதுக்கான ஃபார்முலாவை பக்காவா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காருங்க தளபதி விஜய் அவர்கள். இந்த சூழல்ல தளபதி விஜய் அவர்களுக்கு செக்யூரிட்டி கார்டு, அதாவது Y பிரிவு, இதுல நிறைய பிரிவு இருக்குங்க. இருந்தாலும் நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு கொடுத்த இந்த Y பிரிவு மட்டும் இப்போதைக்கு பேசலாம். இந்த Y பிரிவுல துப்பாக்கி ஏந்திய 2 NSC கமாண்டோக்கள் மற்றும் CRPF வீரர்கள் என 8 முதல் 11 பேர் விஜய்க்கு பாதுகாப்பா இருப்பாங்க. இந்த Y பிரிவு செக்யூரிட்டி கார்டு வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு உண்மையிலேயே அவசியமான ஒன்று தாங்க. இதனால ஃபேன்ஸ் ஒரு பக்கம் ஹாப்பியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி கூட்டத்துல ஓடி போய் செல்ஃபி எடுக்கிறது, மாலையை தூக்கி போடுறது, அதை தூக்கி போடுறதுன்னு இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கிறது நல்லதுதான். நீங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவா இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல ரெட் கார்டினை தெரிக்க விட்டு போங்க. எதை நினைச்சு அரசியலுக்கு வந்திருக்கோமோ அப்படி நினைச்சத கொஞ்சம் கூட பிசுறாம செஞ்சு முடிப்போம்.